வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நம்முடைய நிகழ்ச்சி 20வது ஆண்டை நிறைவு செய்து அதை இந்த மாதம் முழுவதுமே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, மன ஆரோக்கியத்தை குறித்தும் நம்ம தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக அதை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம், நிறைய செலவு பண்ணுறோம், நிறைய முயற்சிகள் செய்கிறோம், அதுக்காக நம்ம நிறையவே மெனக்கிடுறோம். ஆனால் மன ஆரோக்கியம்னு வரும்போது நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். மன ஆரோக்கியத்தை நம்ம யாரும் அவ்வளவு பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் நம்முடைய மன ஆரோக்கியத்திற்காக நம்ம முயற்சிகள் எடுக்கணும். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு பைபிள் வசனம் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய மனசை நம்ம மாற்ற போகிறோம். இப்போ ஒரு ஆராதனை பாடலை பார்க்க போகிறோம். நம்ம மனசுல கவலைகள், பாரங்கள் இருக்கும்போது தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவரை துதித்து பாடும்போது நம்முடைய கவலைகள் எல்லாமே மாறும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். आपकी पुतली जैसे संभाला मुझे, अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा। अनोखा प्यार है तेरा, करूँगा स्तुति तेरी मैं सर्वदा। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பாரங்களை நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அதை மாற்றுகிறார், நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு சொல்லுது. இப்போ நம்ம பிரம்மோத் அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போறோம். இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலை இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கடினமான நேரத்துல ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையே மாத்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். பீகாரில் பிரமோத்தினுடைய சிறு வயது மிகவும் கடினமாக இருந்தது. அவர் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்து விட்டார். ஏழ்மையில் தனியாக இருந்துதான் அவருடைய தந்தை அவரை பார்த்து கொண்டார், வளர்த்தார். பிரமோத் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல், இன்னும் சொல்ல போனால் மரணத்தை சந்திக்கிற நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். சிறு வயதில் நடந்த சம்பவங்கள் அழுத்தம் அதிகமாக இருந்ததால் எளிதில் யோசிக்கவோ புரிந்து கொள்ளவோ முடியவில்லை. ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன்.
அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போகும்போது அவர் சிடி ஸ்கேன் பண்ண சொன்னார். சிடி ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு கேன்சர் வரப்போகுது, அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆப்ரேஷன் என்னவோ 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும்னு தான் சொன்னார். ஆனால் எனக்கு 2 மணி நேரம் வரைக்கும் ஆப்ரேஷன் நடந்துச்சு. அந்த ஆப்ரேஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் ஏற்பட்டு எனக்கு சுத்தமாக மூளை வேலை செய்யவே இல்லை. மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட பிரமோத் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருந்தார். அவர் திருமணம் முடித்தார். பிறகு குழந்தைகள் பிறந்தது. ஆனால் போதுமான வருமானம் இல்லாததினால் சூழ்நிலை அவரை டெல்லிக்கு போக வைத்தது. பிரமோத் தலைநகரத்தின் பெயர் தெரியாத தொழிலாளர்களின் கூட்டத்தில் இணைந்து விட்டார். வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் மாறவே இல்லை. பிறகு ஒரு நாள் சலூனுக்கு சென்று சலூன் கடைக்காரருடன் நடந்த சிறிய உரையாடல் அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. நான் ஷேவிங் கடைக்கு போகும்போது ஷேவிங் பண்ணுறதுக்காக அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்போ பாஸ்டர் நமக்கு தேவனை பற்றி சொல்லுவாங்க. அதை கேட்டு நாம் மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தார். அப்போ ஜெபத்துக்கு போகலான்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. நான் சலூன் கடைக்காரர்கிட்ட நானும் இனிமேல் ஜெபத்துக்கெலாம் வரேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு என் மனசு மாறுறதுக்கு பாஸ்டர் சொன்னதெல்லாம் மனசில் பதிஞ்சுது. சலூன் கடைக்காரர் வீட்டில் மற்ற ஜனங்களோடு ஐக்கியத்தில் பிரமோத் பைபிள் வசனங்களை கேட்டார். அங்கு செய்யப்பட்ட ஜெபங்கள் தன்மேல் தாக்கத்தை ஏற்படுத்துவதை உணர்ந்தார். பைபிள் வார்த்தைகள் அவருடைய குழப்பமான மனதையும் உடைந்து போன உடலையும் மற்றும் பாரத்தினால் அழுத்தப்பட்டு இருந்த இதயத்தையும் தொட்டது. என்னோட பேரை சொல்லி எனக்காக ஜெபம் செஞ்சாங்க. அப்போ என்னோட மனசில் இருந்து எல்லா மனப்பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற தொடங்குச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஜெபக்கூட்டம் முடிஞ்சப்ப அங்கே வீட்டை விட்டு கிளம்பும்போது நான் காற்றுல நடக்கிற மாதிரி இருந்தேன். அந்தளவுக்கு வழியில் போகும்போது ரோஜா பூ பூக்கிற மாதிரி என்னோட மனசு லேசாகி அப்படியே மலர்ந்துச்சு. என் மேலே இருந்த ஆயிரக்கணக்கான எடை இருக்கிற பாரம் என்னை விட்டு இறங்கின மாதிரி இருந்துச்சு. நான் அந்த அளவுக்கு என் மனசு ரொம்ப லேசாக இருக்க தொடங்குச்சு. நானும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். பிரமோத் அதிகமாக ஜீவனுள்ள பைபிள் வசனங்களை வாசிக்க வாசிக்க அவருக்கு மனரீதியான வலிமையும் நிம்மதியும் கிடைத்தது. தன்னுடைய வாழ்க்கையில் முதல் முறையாக பிரமோத் தன்னுடைய மனதும் உடலும் வலிமையடைந்ததை உணர்ந்தார். இப்போ என்னோட வாழ்க்கையில் தேவனோட ஆசீர்வாதமும் அவருடைய இரக்கமும் இருக்குது. அவரோட இரக்கத்தால் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் பிள்ளைகளும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். நாங்கள் முழு மனசோட தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கும்போது எங்கள் வாழ்க்கையில் அதை எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றுறாரு. தாமதமானாலும் கண்டிப்பாக நிறைவேற்றுறாரு. நன்றி பிரமோத், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரம்மோத்துடைய வாழ்க்கை மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையிலும் சிக்கலுக்கு மேலே சிக்கல், கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் வருதா? தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பையும் வல்லமையையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கின்ற அற்புதங்களை நீங்கள் பாருங்கள். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருந்திருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதனால் இந்த மாணவர்களுக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும். இப்படி இருந்த சூழ்நிலையில் அந்த டீச்சருக்கு 1 மாதம் லீவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அந்த டீச்சர் லீவில் போயிட்டாங்க. அந்த லீவ் பிளேஸில் வேறொரு டீச்சர் வந்தாங்க. அந்த டீச்சர்கிட்ட இந்த மாணவர்களால் சரியாக, அதாவது ஒரு இணக்கமாக இருக்க முடியல. அவங்களுக்கு அந்த டீச்சரை அவ்வளவா பிடிக்கல. அவங்க அந்த பழைய டீச்சரை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மன சோர்விலேயே இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் இந்த வந்திருக்கக்கூடிய டீச்சரை அந்த பழைய டீச்சரோட அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே 1 மாதம் கடந்து போன பிறகு மறுபடியும் அந்த டீச்சர் வந்துட்டாங்க. அந்த பசங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி அந்த பசங்களுக்கு வந்தது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம யார் கூடயாவது இணக்கமாக இருக்கும்போது நம்ம அவங்கள பற்றியே யோசிப்போம். அந்த எண்ணத்தின்படியே தான் நம்ம நடப்போம். புதுசாக ஒருத்தங்க வரும்போது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒருவேளை அது முடியாமலே கூட போகலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நமக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு அந்த திராட்சை செடியை போலவும் கொடியை போலவும் இருக்க வேண்டும். அந்த கொடியானது திராட்சை செடியில் இருந்தால் மட்டுமே அது கனி கொடுக்கும். ஒருவேளை அந்த திராட்சை செடியை விட்டு தனியா போயிட்டு அப்படின்னா அது உலர்ந்து போய்விடும். அது கனி கொடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம தேவனுக்குள் இருக்கும்போது இப்படிப்பட்ட கனிகளை நம்மளால தர முடியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை தேவனை விட்டு பிரிந்து போயிட்டு அப்படின்னா நம்ம எதுலையுமே நிலைச்சிருக்க முடியாது. நம்ம நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்த இருக்காரு. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அன்பையும் வல்லமையையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் அவருக்குள் நிலைத்திருப்போம். நம்ம தேவன் மேல நம்பிக்கை வைக்கும் போது அந்த புதிய வாழ்க்கையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்க தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம இன்னொரு சாட்சியை பார்க்கலாம். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய பாரங்களை நாம் தேவனிடத்தில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்முடைய பாரங்களை நம்மளால தனியா சுமக்க முடியாது. நம்ம தேவனிடத்தில் கொண்டு வருவோம். அவர் நமக்கு இளைப்பாறுதலை தருவார். இதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க நம்ம இன்னொரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ஜமுனா அவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். இவங்களுடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. இதை மாதிரி ஒரு குடும்பம் உலகத்திலே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய கணவருக்கு குணமாகாத ஒரு நோய் வந்திருக்கு. இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. சந்தோஷமே இவங்க கிட்ட இல்லை. இவங்க நிறைய மன பாரங்களை சந்திச்சிருக்காங்க, மன உளைச்சலை சந்திச்சிருக்காங்க. பிறகு எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். மற்ற மணப்பெண்களைப் போலவே ஜமுனாவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையில் கனவோடு திருமணம் செய்தார். ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு ஒரு செய்தி அவருடைய கனவை சுக்குநூறாக அது நொறுக்கியது. என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த உலகத்துல மத்த எந்த ஒரு பொண்ணு இல்லாத அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா திடீர்னு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட கணவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதோட அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதாச்சு. அந்த நேரத்துல என்னோட மகனுக்கு கிட்டத்தட்ட 2 இல்லைன்னா 1.5 வயசு இருக்கும். இல்ல 2 வயசு தான். அப்புறம் என் மகளுக்கு 6 மாசம்தான் ஆச்சு. அந்த நேரத்துல டாக்டர் என்கிட்ட வந்து என் ஹஸ்பண்டுக்கு கிட்னில பிரச்சனைன்னு சொன்னாரு. இது ஒரு மரபணு நோயின்னு சொன்னாங்க. இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்க முடியும். அதோட அவங்க 5 வருஷம் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் டயாலிசிஸ் பண்ணா மட்டும்தான். இப்படிப்பட்ட கடினமான நேரத்தில் ஜமுனா தன்னுடைய நம்பிக்கையின் ஊற்றான இயேசுவை நோக்கி ஜெபம் செய்தார். நான் அங்கேயே முழங்கால் போட்டு ஜெபம் செஞ்சேன். ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னோட குழந்தைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க.
என்னோட கணவர் இல்லாம என்னால வாழ முடியாது. அதனால என்னோட கணவரை நீங்க கண்டிப்பா திருப்பி தந்தே ஆகணும், இல்லனா நீங்க எங்க எல்லாரையும் எடுத்துக்கணும். ஜமுனா இயேசுவின் மேல் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார். அப்பொழுது அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. என்னோட ஆண்டவர் 5 வருஷத்தை 25 வருஷமா மாத்திட்டாரு. எல்லா மகிமையும் ஆண்டவருக்கே உண்டாகட்டும். நாங்க சேர்ந்து எங்க குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு 25 வருஷம் அவர் எங்களோட வாழ வச்சாரு. 2017ஆம் ஆண்டு ஜமுனாவின் கணவருடைய உடல்நிலை மோசமானது. என்னோட கணவருக்கு கிட்னி பிரச்சனை இருந்துச்சு. அதோட சேர்ந்து இரத்தப்போக்கு இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் மறுபடியும் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல காட்ட வேண்டியதாச்சு. 2017 டிசம்பர் மாசம் அந்த நேரத்துல என்னோட அம்மா கிட்னி பிரச்சனை வந்ததுனால இறந்துட்டாங்க. சுகர் இருந்ததுனால அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அந்த கடைசி நேரத்துல என்னோட கணவர் பயத்துல மூழ்கிட்டாங்க. ஜனவரியிலிருந்து நாங்க டயாலிசிஸ் ஆரம்பிச்சோம். டயாலிசிஸ் பண்ணதுனால அவங்க பலவீனமாயிட்டாங்க. அப்புறம் அக்டோபர் மாசம் 16ஆம் தேதி அவங்க இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமா போயிட்டாங்க. இந்த மிகுந்த வேதனை மற்றும் துக்கத்தின் நேரத்தில் ஜமுனாவின் தோழி ஹென்ரிட்டா அவர்களை ஆறுதல் படுத்தினார். மேலும் அவருடைய மனதை வலுப்படுத்தினார். அவதான் என்னோட தைரியத்தை தேடுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா. என்ன வெளியே கூட்டிட்டு போவா, அவ எனக்கு கொஞ்சம் ஆதரவா இருந்தா, எல்லாமே சொல்லுவா. அவதான் எல்லா நேரமும் என் கூடவே இருந்தா. எனக்கு எப்ப சர்ச்சுக்கு போகணும்னாலும் அவதான் என்னை கூட்டிக்கிட்டு போவா. தேவன் எனக்கு ஒரு வாக்கு தந்தாரு. என்னோட இந்த கணவனை இழந்த நிலைமையில நான் வருத்தப்பட வேண்டியது கிடையாது. அவர் எனக்கு எல்லாமா இருந்து என்னை பார்த்துப்பாரு. அப்புறம் அவரு என்ன ஏழ்மை, வறுமை இந்த மாதிரி எந்த குறையவும் என் வாழ்க்கையில வர விட மாட்டேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே என் வாழ்க்கை பல நல்ல வசதிகளால நிறைஞ்சிருக்கும், நன்மைகளால நிரம்பி இருக்கும்னு வாக்கு செஞ்சாரு. அதை அவரு செஞ்சு காமிச்சாரு. ஜமுனா தேவனுடன் இணைந்து தன்னுடைய துக்கத்தை ஜெயித்தது மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு நம்பிக்கையையும் சக்தியையும் தருகிறார். இப்படியாக அவர் வாழ்க்கை மாற்றப்பட்டது. நான் கடந்து போன எல்லா விஷயங்களுக்கும் என்னை இன்னும் அதிகமா வலுப்படுத்துற ஒரு பகுதியா தான் இருந்துச்சு. நான் முன்னேற இது என்னை வலுப்படுத்துச்சு. மற்றவங்களுக்கு சொல்ல, மற்றவங்களை கவனிச்சுக்க இதை நான் தனியாவே அனுபவிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஒருவேளை இந்த விஷயங்களை நான் கடந்து போகலைன்னா அந்த வேதனையை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருத்தர் யாரையாவது இழக்கிறப்ப அது எவ்வளவு வேதனையா இருக்குங்கிறது எனக்கு இப்ப தெரியும். அவங்களை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஒருவேளை ஒருத்தரோட கணவர் மது குடிச்சிட்டு வர்றாரு, இல்லது ஒரு தாய் ஏதாவது பிரச்சனை பண்றாங்க, பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்கன்னா அது என்னன்னு எனக்கு தெரியும். அது எப்படி இருக்கும், அவங்க கிட்ட எப்படி பேசணும், அவங்களை எப்படி மறுபடியும் சரியான வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நன்றி ஜமுனா மேடம். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கஷ்டமான நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க தேவன் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை ஒரு புதிய வாழ்க்கையை கொண்டு வந்தது அப்படிங்கிறத நாங்க பார்க்குறோம். நம்ம தேவனுக்குள்ள நிலைச்சு இருக்கணும் அப்படின்னா பைபிள் வசனங்களை நம்ம வாசிக்கணும். அதே மாதிரி ஜெபம் செய்யணும். ஜெபம் ரொம்ப அவசியமானது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு வாழ்த்து செய்தியை பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்க்கை குழுவிற்கு அவங்களுடைய நிகழ்ச்சி 20 வருஷம் முடிஞ்சிருக்கிறத பற்றி அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல, ஆண்டவருக்குள்ள நான் ஜெபம் பண்ணும்படி, நல்ல வேலை செய்கிறவங்கள ஆசீர்வதிக்கும்படி அவங்கள வாழ்த்த எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் கலந்துக்கிட்ட எல்லா எபிசோட்லையும் உங்களுக்காக ஜெபம் செஞ்சிருக்கேன், பிரசங்கம் செஞ்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதே மாதிரி ஆண்டவரோட வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். மேலும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிச்சயமா பூர்த்தி செய்வார். நன்றி. உங்க எல்லாருக்கும் நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. CBN பிரேயர் லைன் லைவ் ஒவ்வொரு மாசமும் முதல் மற்றும் 3வது செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணிக்கு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியின் Facebookல வருது. இந்த உலகத்துல 8 பேர்ல ஒருத்தருக்கு மனநிலை பிரச்சனை இருக்கு. அவங்க அதால போராடிக்கிட்டு இருக்காங்க. மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள்ஸ் சில சமயம் 25 வயசுக்கு முன்னாடியே பல இளைஞர்களுக்கு வந்துருது. மனநலம் பல பேர்கள்ல அழைக்கப்படுது. அது கிளினிக்கலா இருந்தா மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நம்ம சொல்லிட முடியாது. வெளியே தெரியாத பல வகையான பிரச்சனைகள் கூட பின்னாடி மனசோர்வாவும் டிப்ரெஷன்ல தூக்கம் வராமலும் கஷ்டப்படுவாங்க. வெளியே சந்தோஷமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள கஷ்டப்படுவாங்க.
இந்த அக்டோபர் மாசத்துல சிபிஎன் பிரேயர் லைன் லைவ் பிரேயர்ல கலந்துக்கோங்க. ஏன்னா அவங்க உங்களோட மனநலத்துக்காகவும் நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம வாழ்க்கையை வாழவும் ஜெபம் பண்ண போறாங்க. பயம் இல்லாம எந்த ஒரு தயக்கமும் இல்லாம உங்களுடைய பிரார்த்தனை வேண்டுதல்களை கொண்டு வாங்க. நீங்க நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க நன்மை பெறுவீர்கள். The dates are 7th and 21st அக்டோபர். சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய மன ஆரோக்கியம் தொடரில் நம்முடைய பாரங்களை நாம் தேவனிடத்தில் கொண்டு வருவோம். இந்த தலைப்புல தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவனுடைய உதவி நமக்கு தேவை. நம்முடைய பாரங்களை நம்ம தனியா சுமக்க முடியாது. நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது அதிலிருந்து ஒரு விடுதலையை தேவன் தருகிறார். அவர் தருகின்ற அந்த சமாதானம் மனிதர்களால தரவே முடியாது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் தருகிறார். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. அப்பா, தன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து, குடும்ப ஆரோக்கியத்தை நினைத்து, மன ஆரோக்கியத்தை நினைத்து, படிப்பு, வேலை, இன்னும் என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு பாரமா இருக்கோ அப்பா, அவர் ஒரு விடுதலையை நீங்க தாங்க, ஒரு வெற்றியை தாங்க, உம்முடைய வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. அவங்க அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. மனத அழுத்தங்களை, மன சோர்வுகளை நீங்க சரி பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய அறிவுக்கு எட்டாத, புரியாத உண்மையான சமாதானத்தை எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க தாங்க. இந்த கஷ்டமான நேரத்துல அப்பா, உம்முடைய கிருபை அவங்களுக்கு போதுமானதா இருக்கட்டும் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனா இருக்காரு. நிச்சயமா அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. இந்த வசனத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஏன் அவர்கிட்ட நம்முடைய பாரங்கள் எல்லாம் நம்ம சொல்லணும், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நம்ம ஏன் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா, அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அதாவது அவர் எப்போதுமே நம்ம மேல அக்கறையா இருக்காரு. அக்கறை இல்லாதவங்க கிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? இவர் எப்போதுமே நம்ம மேல அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இதை தான் நம்ம சாட்சியாக பார்த்த பிரம்மோத் மற்றும் ஜமுனா அவங்களுடைய சாட்சியில நம்ம பார்த்தோம். நம்முடைய தேவன் அன்பான தேவன், நம்ம மேல அக்கறையா இருக்கிறாரு, அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். அவங்களுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.